பேசிட்டு அவங்கள நான் பாத்துக்கிறேன். மனோஜை ஏமாத்துற கதிர் முத்துக்கிட்ட கையை கழுவ மாட்டேங்கிறான். வச்சு வகையாக வெளுன்னு வெளுத்து விட்டுறாங்க. போலீஸுக்கு முத்து ஃபோன் பண்ணிடுறாப்புல. அதே டைமில் மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன பணத்தை ஏமாத்தின கதிர் என்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆவாடாங்கிறாங்க. அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் வெளுத்து காசு கேட்கும்போது நான் சிங்கப்பூர் போகணும், செலவாயிருச்சு, அந்த பையன் வாங்கி உனக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறான். உடனே கணத்து ஓங்கி 2000 விட்டு திருப்பி அவன்கிட்ட என்கிட்ட வாங்கி தெரியா அடிக்கிறான். அதுக்கடையில் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸுக்கு முன்னாடியே மனோஜ் அந்த கதிரை போட்டு அடிக்கும்போது போலீஸ் வான் பண்ணுறாங்க. அவனை அடித்து செத்து போயிட்டானா கொலைகேசில் மாட்டிக்குவா, நாங்கள் விசாரிக்கிறோம், முதலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டு சாவியம் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் ஹவுஸ் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் கிடைக்குமாங்கிறத போலீஸ் விசாரணையில் தெரிய வரும். இந்த இவ்வளோ நன்மை பண்ணியும் அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் கெடுதல் பண்ணதான் சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணுறா. மொத்தம் திருந்துற மாதிரி தெரியல. ரோஹிணி ஒரு கலட்டு கட்ட போகிறாங்கிறது உறுதியாகி போச்சு. சிட்டி கூட சேர்ந்து இன்னும் சீரியலையே போகிறா. நல்லா செஞ்ச முத்துக்கே துரோகம் போனவோ நல்லா இருக்க மாட்டாங்கிறது நிச்சயமாக தெரியுது. சிட்டி கூட சேர்ந்து 2 பேரும் ஜெயிலுக்கு போகும்போது மட்டும் உறுதிங்கிறது நல்லா தெரியுது.